சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, சக்தி சாரும் சம்பத் சாரும் ஆளுக்கு 50 கடைங்க கொடுப்பாங்க. நீங்க தான் அதை பாத்துக்கணும். கிரீஸ்வரி, மாப்பிள்ளை நீ இந்த தொழில இறக்குறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. மாப்பிள்ளை தாராளமா வரட்டும், வட்டி கொடுக்கட்டும், கலெக்ஷன் வாங்கட்டும். ஆனா நான் என் ஏரியால இருந்து ஒரு கடையை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அவனை புதுசா கடைகளை பிடிக்க சொல்லு, கஸ்டமரை பார்க்க சொல்லு. சம்பத் சார், என்னால எதுக்கு நம்ம கம்பெனிக்குள்ள புதுசா ஒரு பிரச்சனை? மாமா சொல்ற மாதிரி அவர் கடைங்க எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிட்டோம். நான் சித்தப்பு கிட்ட இருக்கிற 50 கடை இருக்குல்ல, அத நான் பாத்துக்கிறேன். என்ன சித்தப்பு, இதுவே போதும் ஈசு. சின்னையா, நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. இல்ல ஈசு, நான் என்ன நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? பேசாம இருங்க. சம்பத் சார், உங்ககிட்ட உங்க ஏரியால 50 கடைய சின்னையாவுக்கு கொடுங்கன்னு நான் பெர்மிஷன் கேட்கல. உங்க ஏரியால 50 கடைய சின்னையா பாத்து பாருன்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. ஆனா நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. நீ சொல்றத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என் மாமா இருக்கிறப்ப அவரே எனக்கும் மச்சானுக்கும் தனித்தனியா ஏரியாவின் கடையை பிரிச்சு கொடுத்துட்டாரு. நானும் என் மச்சானும் இப்ப அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதுல மாப்பிள்ளையை கொண்டு வந்து நுழைக்க நினைச்ச தேவையில்லாம பிரச்சனை வரும். நான் என் மாமா சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ரைட்ஸ் இல்லையா? எனக்கு ரைட்ஸ் இல்லையா? என்னால கொடுக்க முடியாது. நான் என் அக்காட்ட பேசிக்கிறேன், அப்ப புரியும் உனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு. என்ன சார், அத்தைய சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அத்தை கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப மாமாவையும் கும்பிட்டுட்டு அவர்கிட்ட அனுமதியும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன். அதனால உங்களால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. என்னென்ன கடைங்கன்னு லிஸ்ட் கொடுத்துட்டு போங்க. இரு, இது வரைக்கும் கிரிஜாதான் உன்னை எதிரியா நினைச்சிட்டு இருக்கால தவிர நான் எல்லா விஷயத்திலும் உனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. என் கடைகளை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை மீறி ஏதாவது பண்ண நினைச்சிங்க, அதுக்கப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். மாமா, மாமா, அழகு, ஈஸ்வரி, இப்ப பாத்தீங்களா, இதுதான் சம்பத்துடைய ஒரிஜினல் கேரக்டர். இத நான் சொன்னப்போ அண்ணி என்ன நம்பவே இல்லை. இப்ப கூட சம்பத்தை நேரா அண்ணி கிட்ட போய் அழுது புலம்பி அவங்க மனசை மாத்தி உங்களுக்கு எதிரா பேச வச்சிருவான். நான் வரேன். ஈசு, சித்தப்பு சொல்றது சரிதான். இந்த விஷயத்துல நீ பிடிவாதம் பிடிக்காத. மாமா போய் அம்மாவை டென்ஷன் பண்ணா அது நம்ம எல்லாருக்குமே டென்ஷன் தானே. நீ சம்பத்து மாமா கடை எல்லாத்தையும் விட்டுரு, அதெல்லாம் மாமாவே பாத்துக்கிட்டோம். சித்தப்போட 50 கடை இருக்குல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல சின்னையா, சம்பத் சார் அப்படிலாம் விட முடியாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப தீர்மானமா இருக்கேன். சம்பத் சார் 50 கடைங்கள உங்களுக்கு தந்தே ஆகணும். அத்தை அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, நான் பேசிக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சின்னையா. கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். வாங்க கிளம்புங்க. எங்க ஈசு? கலெக்ஷனுக்கு தான். இன்னைக்கே வா. ஈசு, நீ ரொம்ப வேகமா போற ஈசு. இன்னைக்கு வேணா ஏதாவது நல்ல நாளா பார்த்து பொறுமையா ஆரம்பிப்போமா? என்ன அவசரம்? நல்ல விஷயத்தை என்னைக்கு பண்ணாலும் அன்னைக்குதான் அது நல்ல நாள். வாங்க போலாம். ஈசு ஈசு, நான் சொல்றத கேள. வாங்க போலாம். அம்மா, தலைவியம்மா, வணக்கம். வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? ஓ, நல்லா இருக்கேன். தலைவிக்கு பூ வாங்கி கொடுப்பா. காசு வாங்கிக்கிறேன்னு சொன்னாதான் நான் பூ வாங்கிக்குவேன். சரிப்பா, முதல்ல நீ தான் போனி பண்ணணும், உன் பொண்ணான கையால. அதுக்கு என்ன, அம்சமா பண்ணிடுறேன். 2 மணி நேரத்துல எல்லாம் போனி ஆயிரும் பாரு. இந்தா. இந்தாங்க, இந்தாங்கய்யா. ஈசு, திரும்ப